பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சிருச்சு. 9th சீசனுக்கு பாத்தீங்கன்னா தொகுப்பாளரை மாத்த போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அல்டிமேட் இப்ப கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அதுக்குமே தொகுப்பாளரை மாத்த போறாங்க. கமல் வரப்போறாரு. இல்லாட்டி சிம்பு வந்து அல்டிமேட்டுக்கு, கமல் தான் வந்து 9th சீசன். ஏன்னா நவரசங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்புறமேட்டு முத்துக்குமரனுக்கு நடக்கும் தொடர்ந்து அநீதி, அதை பத்தியுமே நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 7 சீசன் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட முடிஞ்சு கமலஹாசன் அவர் பண்ணிட்டு 8th சீசன் நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து வாக் அவுட் வாங்கிட்டு போயிட்டாப்ல. 8th சீசன் எப்படி இருக்க போகுது என்னன்னு சொல்லாம புது டீமை வச்சு பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனா அதுல வந்து கை கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போனதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயம். அதனால வந்து கடைசி நேரத்துல டிஆர்பி ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்க வெளியில அமிச்சு, ஜாக்லின வெளியில அமிச்சு, ஏதோ பண்ணி பாத்தீங்கன்னா பணப்பட்டின்னு ஒரு டாஸ்க் வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணி வந்து மேக்கப் பண்ணி கொஞ்சம் டிஆர்பியை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்பார்த்த அளவு வரல. அதனால வந்து ஏதோ பண்ணி இந்த சீசனை முடிச்சுட்டாங்க. அதான் ஒரு க்ளூவையும் கொடுத்தாங்க. அதாவது இவ்வளவு சூப்பரா போச்சு. அந்த ஏவில நம்ம பார்த்திருப்போம், விஜய் சேதுபதி ஏவில அடுத்த வருஷம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்டிமேட் சீக்கிரமா ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்களே க்ளூ கொடுத்திருந்தாங்க. நவரசங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த சீசனுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இனிமேல் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி அவங்களே க்ளூ கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப கமலஹாசன் அவர்கள் இனிமேல் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இனிமேல் பாத்தீங்கன்னா எத்தனை சீசன் எடுத்தாலும் விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிடலாம். அல்டிமேட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு 5 சீசன் கழிச்சு 4 சீசனும் கழிச்சு அல்டிமேட் ஆரம்பிப்பாங்க. அது சிம்பு பண்ணாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கடைசி கட்டத்துல வந்து ஓரளவு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணாரு. அதனால இன்னமும் அந்த இப்ப இந்த ராணுவம் எல்லாம் என்ன பிடிக்கலன்னு அவருக்கு தெரியவே இல்லை. ஃபைனல்ல வரைக்கும் வந்து கேவலப்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவர் கொஞ்சம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அல்டிமேட்ல அவர் எப்படி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால 9th சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க சேனல் ப்ராடக்டே போட்டனால பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை தவிர மற்ற எல்லாமே வருது. அதனால வந்து சேஃப் கேம் விளாடுறாங்க. ஆனா வந்து அவங்க சேனல் ப்ராடக்ட் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு ரிவ்யூவர்ஸ், நார்மல் பீப்புள் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்ற ஒரு செய்தியுமே நம்மளுக்கு வந்திருக்கு. எந்த அளவு உண்மை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் முத்துக்குமரன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அநீதி மட்டும்தான். அவன் டைட்டில் தெரிஞ்சனால அவன் வந்து என்னென்ன உருவணுமோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உருவிட்டானுங்க. 40 லட்சம் கிடைச்சிச்சு, ஒரு புல்லட் பைக்கு, அதுவும் இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. இதே போன சீசன் போனோம் அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு 50 லட்சம் மணி, அது இல்லாம அவங்க வயல் கார்ட்ல இருந்து 106 நாள் வீட்டுல இருந்தாங்கல்ல அதுக்கான காசு, அதுவே ஒரு 30 லட்சத்துக்கிட்ட வரும். அந்த இது போகும் பாத்தீங்கன்னா அந்த 50 லட்சம் எல்லாம் குடிச்சது போக அது ஒரு கணிசமான அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு வீடு, காரு, எவ்வளவு பாத்தீங்களா? அதனால அர்ச்சனாவுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்தீங்க. இவங்க இந்த சீசன் ஏன்டா வந்து ஒண்ணுமே வந்து கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசன் ஒண்ணுமே கிடையாது. அதனால முத்துக்குமரன் டைட்டில் தெரிஞ்சு போச்சு. சரி இவன்ட்டு இருந்து புடுங்கினா எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு வந்து டைட்டில் வர அமௌண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாமே புடுங்கிட்டாங்க. புடுங்கி ஏதோ ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஓட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து கார் கொடுக்குற, வீடு கொடுக்குற எல்லாமே போயிட்டாங்க போல இருக்கு. அதுல வழியே இல்லாம முடிச்சு விட்டாங்க. என்ன உங்களோட காசாடா இல்ல சேனல், கார்பரேட் சேனல், உங்களோட காசா இல்ல, அந்த 50 லட்சத்தையாச்சும் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு 10 லட்சம் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா பிச்சு உங்க கண்டஸ்டன்ட்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொன்னோம். அடுத்த சீசன் இந்த அல்டிமேட் இதுல எல்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்டா வைக்கிறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களா. அந்த கண்டென்ட்டுக்காக வந்து கண்ட கர்மத்தையும் பண்ணாம கொஞ்சம் கிரியேட்டிவா கடைசி டயத்துல இந்த பணப்பெட்டி அப்படின்ற மாதிரி டாஸ்க் எல்லாம் கிரியேட்டிவ் யோசிச்சிங்களா, அதாவது கிரியேட்டிவா யோசிச்சிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தொடர்ந்து வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அல்டிமேட் மிக விரைவில் வரப்போகுது. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.